இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம பார்க்கும்போது 18வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அடுத்த வசனத்தில் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாது இருந்ததுனால இதுதான் இது மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லுகின்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வேணும். அக்கிரம சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அது வெறுமனே அது ஜெபித்த ஒரு ஜெபமாக இருக்குமே தவிர அது வெற்றியை தேடித்தராதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவன் இந்த தேவ மனிதன் சொல்லும்போது தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாகவே செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி என்னுடைய பணித்தள வாழ்க்கையிலையும் கூட ஞானஸ்தான ஆராதனையில் நடக்கும்போது அந்த இது தண்ணியில் அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது ரத்தத்தை குடிக்கிற ஒரு பூச்சி. அது நிறைய இருக்கும். அந்த மக்கள்லாம் பயந்துக்கிட்டு ஞானஸ்தானம் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் என்று சொன்ன உடனே அது முங்கி எழுந்துச்சு ஓடுவாங்க, பயத்தோடு ஓடுவாங்க. என்னென்னா அது கடிச்சா அதை ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிடும், நிறைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. அப்படின்னா நான் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மக்கள் ஓடி போகிறாங்க, நான் ஓடி போக முடியாது, ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்குற முடிவு வரையும் கடைசி வரையிலும் இதை ஞானஸ்தானம் கொடுத்து தான் நம்ம கரையேற வேண்டிய இருக்கும். இந்த எப்படி தானியலினுடைய அந்த சிங்கக்கபியில் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது போல் இந்த அட்டைப்பூச்சியினுடைய வாயை நீ கட்டி போடும், அப்போ தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு சில கிராமங்கள்லேயே என்னுடைய ரத்தம் எல்லாம் காலியாயிரும், அப்போ நீ அதை செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு நாளும் கூட எனக்கு அது அட்டைப்பூச்சி கடித்ததாகவே இல்லை. அதுக்கடுத்து அந்த தேவ மனிதன் என்ன சொல்றாங்க, 20வது வசனத்துல என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. முதவது அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய ஜெபம் அப்போ அவனுக்குள்ள அந்த தேவ மனிதனுக்குள்ள ஜெபிக்கிற தேவ மனிதனுக்கு அக்கிரம சிந்தை இல்லாமல் இருந்தா மெய்யாவே அந்த ஜெபம் கேட்கப்படும் என்றும் அந்த ஜெபத்தை சத்தத்தை கேட்டார் என்று நம்ம தைரியமா சொல்லலாம். அதுக்கு பதில் கிடைக்கும். அதுக்கு நன்றியா என் ஜெபத்தை தள்ளாமலோ தமது கிருபை என்னை விட்டு விளக்காம இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் போடக்கூடிய அளவுக்குன்னா ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அதுக்குரிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில அக்கிரம சிந்தையோடு கூட ஜெபம் பண்ணா ஆண்டவர் அவர் கேட்க மாட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது இல்லாமல் ஜெபித்தா மெய்யாகவே உண்மையாகவே அந்த ஜெபம் கேட்கப்பட்டு பதிலை பெற்றுக்கொள்வார் என்பதும் வேதவசனம். எனவே அந்த காரியத்தை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் இன்றைக்கும் தேவ மனிதர்களுடைய ஜெபங்களை பைபிளில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுடைய காரியங்களுக்காக ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு எத்தனையோ விபத்துகளிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரை விடுதலை கொடுத்து பாதுகாத்திருக்கிறீர். அதே கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இருந்து ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.